எல்லாருக்கும் வணக்கம். இல்ல, மாசத்துக்கு ஒரு கட்சின்னு கூலிக்கு மாரடிக்கிற உங்களுக்கு இவ்வளவு அட்டப்பு இருக்குன்னா, சொந்தமா சுயமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு, அதுவும் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய மாநில மத்திய அரசுல எதிர்த்து, நீங்க தான் என்னுடைய அரசியல் எதிரி, நீங்க தான் என்னுடைய கொள்கை எதிரின்னு தைரியமா சொல்லி அரசியல் பண்றவருக்கு எவ்வளவு இருக்கும். அவர்லாம் இறங்கி அடிச்சா நீங்க தாங்குவீங்களா? இல்ல மிஸ்டர் காமெடி டைம், இதெல்லாம் வேற யார்ட்டையா வச்சுக்கிடணும், தளர்த்திட்ட வேண்டாம். நீங்க சினிமால தான் காமெடி பண்ணி தெரிஞ்சீங்கன்னா, இப்ப அரசியல் வந்து காமெடி, அதுவும் திமுகவுக்கு பயங்கர கொத்தடிமையா மாதிரி. தளபதி விஜய் அவர்களை விமர்சிக்கிற கொஞ்சமா தகுதி இருக்கா? நீங்க மாறாத கட்சி ஏதாவது இருக்கு அரசியல்ல இல்ல கேட்கிறேன். சோ இன்னைக்கு எதுக்காக இவரை பத்தி நான் பேசணும்னு கேட்டீங்கன்னா, நேற்று இவருடைய வீடியோக்கள் ரெண்டு மூணு பார்த்தேன். அந்த வீடியோக்கள் இந்த எஸ் சேகர் பயங்கர ஒரு புத்திசாலித்தனமாக ரொம்ப அறிவாளியாக தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப இலக்காரமா நக்கலமா விமர்சிச்சிருக்காரு. அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக இந்த பதிவு. அதான் கேட்டீங்கன்னா, இப்ப சமீபத்தில் போன வாரம் இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடந்துச்சுல, தளபதி விஜய் அவர்கள் கலந்துகிட்டு சிறப்பிச்சார்ல, அது பயங்கர அளவுல நிறைய பேருடைய உள்ளங்களை போய் தச்சிருக்கு, அம்பு விட்டான்னு நினைக்கிறேன். அதாவது இஸ்லாம் சமூகத்தினர் அவ்வளவு பேருமே அதை கொண்டாடினாங்க, மனம் மகிழ்ந்தாங்க. அவங்களுடைய உள்ளங்கள்ல தளபதி விஜய் ஒரு படி மேல போயிட்டாரு, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த எதிரில் கூடாரங்கள் இந்த இஸ்லாம் சமூகத்தினர் எல்லாம் நமக்கு தான், அவங்களுடைய ஓட்டுகள் எல்லாம் நமக்கு தான், யாரால் ரசிக்க முடியாது நினைச்சிட்டு கனவு கோட்டை கட்டியிருந்தாங்கல்ல, அதுல மிகப்பெரிய ஒரு ஓட்டையை போட்டார் தளபதி விஜய். அதனால இப்ப அவங்களுடைய இந்த கதறல்ல அடிவரடியா இருக்கக்கூடிய அந்த கொத்தடிமைகள்லாம் இப்ப ஒவ்வொரு பக்கம் வந்து கதறிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆள் தான் இந்த எஸ்சிசிகள். இவர் இதுக்கு முன்னாடி யாருக்கு செம்படிச்சிருந்தாரு, இவர் மாறாத கட்சியே கிடையாது. லாஸ்ட்ல இப்ப பிஜேபியில இருந்துட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் திமுக பயங்கரமா சாட்டிருக்காரு. இப்போ அப்படியே உல்டா மாதிரி திமுக போன மாசம் சேர்ந்துக்கிட்டு இப்ப அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு விசுவாசியா இருந்துகிட்டு திமுக யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களாம் எதிர்த்துட்டு இருக்காரு. அப்படிதான் தளபதி விஜய் அவர்கள் பயங்கர விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியை கூட ஒரு ப்ராப்பரா ஒரு ஆர்கனைஸ் பண்ண தெரியல விஜய் அவர்களுக்கு. இதை எப்படி நடத்திருக்கணும் அப்படி கேட்டீங்கன்னா, இஸ்லாம் சமூகத்தினர் தலைவர்லாம் ஒரு இடத்துல அவங்க வச்சிருக்கணுமா, இவங்க கட்சிக்காரங்க எல்லாம் தனியா ஒரு மீட்டிங் ஹால் புக் பண்ணி அங்க வந்து புசியாம் தலைமையில வச்சு அதை நிகழ்ச்சி நடத்திருக்கணுமா. சோ யாரு எஸ்எஸ்சி சொல்றாரு, நீ கேட்டுடுங்க. அதுக்கப்புறம் அவரு வந்து இத்தனை நிமிஷம் கலந்துட்டாருன்னா அவரு வந்து அப்படியே குங்குமம் போட்டு வச்சு அப்படியே போய் கலந்துப்பாராம். அவர் அவங்களா மாறும் நினைக்க மாட்டாராம். முஸ்லீம்களும் இவர் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீமா மாறும் நினைக்க மாட்டாங்களாம், சந்தோஷம் தான் படுவாங்களாம். ஆனா விஜய் அவரை பாத்தீங்கன்னா அவங்களை ஏமாத்துறக்காண்டி அப்படி குள்ளாலாம் வச்சுக்கிட்டு அவங்களா மாறி பின்னாராம். இப்படி போற ஒரு சுன்னத் கல்யாணத்துல எப்படி போவாரு அப்படின்னு ரொம்ப நக்கலா அப்படி பாயிண்ட போட்டு மடக்கிறமே கேள்வி கேட்டுக்காரு. முதல்ல நான் சொல்றேன், முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அதாவது இஸ்லாம் சமூகத்தினர்லாம் தனியா ஒரு இடமும் இவங்க கட்சிக்காரங்க தனியா ஒரு கால் புக் பண்ணி எப்படி வச்சு நடத்திக்கணும்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சி கிடையாது, தளபதி விஜயோடைய அரசியல் கட்சி. தளபதி விஜய் முதல்ல அங்க அரசியல் பண்ண போறல, அவர் அந்த மக்களுடைய ஒருத்தனா போய் கலந்துக்கிட்டு ஒரு மத நல்லிணக்கத்துல அவங்களுடைய அந்த நிகழ்ச்சியில விழாக்கள்ல சிறப்பிக்கிறக்காண்டி எங்க பேரு அதை போய் பண்ணாரு. அதாவது நம்பிக்கை சார்ந்த மாற்று மதத்தினுடைய நிகழ்வுல அவங்கள ஒருத்தரா போய் கலந்துக்கிட்டாரு. அங்க அவரு எந்த ஒரு அரசியல் கட்சியும் பத்தி பேசல, எந்த ஒரு தான் கட்சியோட அரசியல் கொடியை கூட அவர் அங்க பயன்படுத்தல, எந்த ஒரு அரசியலுமே விமர்சனம் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு மத நல்லிணத்துக்கு எடுத்துக்காட்டா அவர் அங்க போய் கலந்துக்கிட்டாரு. அப்போ நீங்க சொல்றீங்கல்ல குங்குமம் போட்டு வச்சுட்டு நானா போய் அதில் கலந்துக்கிடுவேன்னு, அது நல்ல விஷயம் தான், அதை நான் விமர்சனம் பண்ணல. நீங்க சொல்ற விஷயத்த நான் ஏத்துக்கிறேன், அது உங்களுடைய ஒரு விருப்பம், அதுவும் தவறு கிடையாது. அதே மாதிரி இது தளபதி விஜயோடைய ஒரு விருப்பம், இதுல மட்டும் என்ன தவறு இருக்கு? அவர் அன்னைக்கு ஒரு நாள் அந்த சமூக மக்களுடைய அந்த பழக்க வழக்கங்களை ஒன்னா இருப்பானும்ல ஒரு விரதம் இருந்து அதே மாதிரி அவங்கள ஒருத்தராப்பி கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டாரு, விருப்பப்பட்டு போனாரு. இப்போ அவர் இப்படி அந்த உடைய அணிந்து இப்படி குள்ளா வச்சுட்டு போலனாலும் அந்த மக்கள் அவரை ஏத்துக்க தான் போறாங்க. யாரும் வந்து குறை சொல்ல போறது கிடையாது, விமர்சிக்க போறது கிடையாது. இது தளபதி விஜயவருடைய அவருக்கு ஒரு பிடித்தம் விருப்பம். அப்படி ஒரு நாள் நம்ம கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அதை கலந்துக்கிட்டாரு. இதுல உங்களுக்கு நோட்டை ஏன் குறை சொல்லணும்னு கேட்கிறேன். இல்ல இங்க இப்படி போறாரு, சுண்ணத்துல இருந்து போவான்னு கேட்கல. இதுக்கு முன்னாடி நீங்க எந்தெந்த கட்சியெல்லாம் இருந்தீங்களோ, முட்டு கொடுத்தீங்களோ, செம்புத்தீங்களோ, இல்ல இப்ப எந்த கட்சிக்கே ஒரு அடிமையா இருக்கீங்களோ அந்த கட்சியில ஒரு தலைவர்லாம் எப்படி போவாங்களோ அப்படிதான் அவர் போவார். என்ன இதெல்லாம் ஒரு பேச்சு உச்சாத்திரமா? இல்ல நான் கேட்கிறேன், இல்ல அவரு என்ன மதம் மாறுறதுக்கா போனாரு, இல்ல மதத்தை மாத்துறதுக்கு போனாரா? அவர் அந்த மக்களுடைய விழாக்களை, அந்த மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த விழாக்களை அவங்கள மாதிரி ஒருத்தரா சகோதரனா கலந்துக்க போனாரு, சந்தோஷமா கலந்துட்டு வந்தாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த மக்களுடைய எல்லாருடைய உள்ளங்களில் இவருக்கு பத்தி தனி இடத்த பிடிச்சிட்டார்ல. யாருக்கும் தளபதி விஜய் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சமுதாய மக்களுக்கு எல்லாருக்கும் அவர் ஒருபடி மேல, ஏன்னா அவர் அவ்வளவு பணிவா ஒழுக்கமா அதை வந்து அந்த பண்ணும்போது அந்த மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்கள ஏத்துக்கிட்டாங்க எல்லாருமே. அதை உங்களால் தாங்கிக்க முடியல. உங்களுடைய நீங்க கொத்தடிமைக்கு கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி அதை விரும்பல. என்னடா இது, நாம அந்த ஓட்டுகள் சிறுபான்மை ஓட்டுகள் நமக்கு தான் அப்படின்னு ஒரு இருமாப்புல இருந்தோமே, இப்ப அதெல்லாம் அவர் ஓட்டையே போட்டாரு, பிரிச்சுவர் போலையே அப்படின்னு பயம் வந்துட்டு அதனால உங்களுக்கு கதை விட்டுருக்காரு. இல்ல இவர் தான் புத்திசாலித்தனமா பேசுறீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, அதாவது கேட்டீங்கன்னா தளபதி விஜய் வெளியே வர மாட்டேங்காரு, அது ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க நிருபர்கள். அதுக்கு நீங்க வெளியே வர மாட்டேங்காரு, எம்ஜிஆர் அவர்களுக்கு வராத பிரச்சனையாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. அது நல்லா கவனிங்க, எம்ஜிஆரை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னா, ஒரு மீட்டிங்ல பொதுமக்கள் எல்லாரும் 8 மணிக்கு வராருன்னா பொதுமக்கள் எல்லாரும் அப்படியே காத்துட்டே இருப்பாங்க. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா டைம் கடந்து 3 மணிக்கு வருவாராம். ஆனா அது வரைக்கும் அவங்க ஒருத்தர் கூட நகலாம அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்களாம். இது என்ன ஒரு அரசியல் மாண்பு?
ஒரு தலைவர்னா உங்களுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி தான் காக்க வைப்பீங்களா? 8 மணிக்கு வரன்னு சொல்லிட்டு அப்புறம் விடியகால 3 மணிக்கு வர வரைக்கும் மக்கள் அங்கே போகாமல் உங்களுக்கு காத்துட்டு இருக்கிறது என்ன ஒரு அடிமைத்தனம் இது? இதான் அடிமைத்தனம். மக்கள்லாம் உங்களுக்காண்டி வரணும்னு அவங்க காத்துட்டே கிடக்கணுமா? நீங்கள் என்ன அவ்வளோ பெரியதா? நான் வந்து எம்ஜிஆர் அவர்களை குறை கூடாது. எம்ஜிஆர் அவர்களை பற்றி நான் சொல்லலை, இந்த விஷயத்தை சொல்கிறேன், எஸ்சிஜேக்கு நான் சொல்கிறேன். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் நீங்கள் சொல்கிற விஷயத்தை வச்சு கவனிச்சிங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை விடையும் தளபதி விஜய் ஒருபடி மேலே தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜய் எங்கேயும் எப்போதுமே யாரையும் காக்க வைக்க கூட நினைப்பார். வரன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக அந்த ஆன் டைமில் இருக்கணும், ஆன் டைமில் நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு நினைப்பார். நீங்கள் அவருடைய முதல் அரசியல் மாட்டே நினைச்சா தெரியும். அங்கே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா காத்து எடுக்காங்க. 4 மணிக்கு நிகழ்ச்சி நடத்தும் சொல்லியிருந்தாரு முன்னாடியே. அதை வந்து கரெக்டாக 4 மணிக்கு ஆன் டைமில் ஸ்டேஜில் ஏற்றாங்க. நிகழ்ச்சியை எவ்வளோ குயிக்க முடிச்சு எல்லாரும் அனுப்பிவிட்டாருங்க. அதுதான் ஒரு அரசியல் தலைவர். தன்னாக்காக எந்த மக்களுமே காத்து கிடக்க கூடாதுன்னு அவர் நினைச்சிருந்தா இன்னும் லேட்டாக நிகழ்ச்சி கொண்டு போயிருக்கலாம். அப்படி பண்ணல. அதே மாதிரி தான் அவர் இடத்த எல்லா நிகழ்ச்சியும் இப்போ நம்மளுக்கு கூட எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணுமோ அத்தனை மணிக்கு கரெக்டாக ஆரம்பிக்காரு. அதுதான் ஒரு அரசியல் தலைவர். நான் வந்து எம்ஜிஆர் குறை சொல்லல, நீங்க சொல்ற விஷயத்தை வச்சு நான் சொல்றேன். நீங்க தான் சொல்றீங்க எஸ்விஜேகர் தான் 8 மணிக்கு வரணுட்டு விடியகால 3 மணிக்கு வருவாருன்னு. அவ்வளவு நேரம் மக்களை காக்க வைக்காங்கன்னா அது என்ன ஒரு இது இல்லை கேட்கிறேன். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கு பேர் குறிப்பிடனால நான் சொல்றேன் இன்னொரு பதிலையும். ஏன்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தார். சினிமா முற்றிலுமா மடல. ஆனா தளபதி விஜய் அவர்கள் இன்னும் வெற்றி பெறுவாரா வெற்றி பெறலையோ அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் அரசியலுக்கு வந்தேன்னா முழு நேர அரசியல்வாதி தான், சினிமா விட்டுட்டு முழு நேர அரசியல வாரன்னு சொல்லி தைரியமா தில்லா துணிச்சல் அறிவிச்சவர். அந்த துணிச்சல் இங்குள்ள சினிமா நடிகள் யாருக்குமே கிடையாது. தளபதி விஜய் மட்டும்தான். முதல்ல அதை புரிஞ்சு விடணும். இந்த செம்படிக்கிறது முட்டு கொடுக்குறது இதெல்லாம் உங்களோட வச்சுக்கணும். இல்ல இதெல்லாம் விட இந்த எஸ்விஜேகர் பேசிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு காமெடி பண்ணாரு. அதான் எனக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துச்சு. என்ன கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற சொல்றாங்க நாங்க சினிமால அரசியல் வந்தவங்க, நான் சொல்றாங்க என்ன மாதிரி யாருக்கா தைரியம் இருக்காங்க, நான் இப்போ கூட என்னுடைய செல்போன் நம்பரை நான் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் செல்போன் நம்பர் 9.4 அப்படி சொல்றாரு. அதாவது என்ன பண்ணிட போறாங்க, எனக்கு எந்த நேரத்தினாலும் கால் பண்ணுவாங்க என் கட்சிக்காரங்க, ஏதாவது ஒன்று கேட்பாங்க, ஹெல்ப் கேட்பாங்க. உடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர் மாஸ்டர்கிட்ட சொல்லி இந்த ஹெல்ப் கேட்கறாங்க பண்ணுங்க, அவ்வளோதானே. விஜய் அவர்களே அவருடைய ஃபோன் நம்பர் கொடுத்தோன்னு என்ன பண்ணிட போறாங்க, வச்சிருப்பாங்க. ஏன்னா கால் பண்ண மாட்டாங்க, வச்சுக்கிட்டு இது விஜய் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குன்னு பெருமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோகிராஃபானமே சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அதை கொடுக்குற தைரியம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. கேட்ட உடனே நீங்களாம் ஃபீல்ட் அவுட் ஆகும், யாரையா கண்டுக்க போறாங்க. இப்போ எஸ்விஜேகர் ரோட்டில் நடந்து போய் சொல்லுங்க, யார் வந்து உங்களை பாப்பா கேட்க. ஆனா தளபதி விஜய் அப்படியே இருக்கு இல்ல, போன் நம்பரை பொது வெளியில கொடுக்கணுமா, என்ன ஒரு லூஸ்தரமான கேள்வி இல்ல கேட்கறேன். இல்ல இந்த ஆளுக்கு கண்டு போச்சு நினைக்கிறேன். தளபதி விஜயோட லெவல் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இப்ப எல்லாருக்குமே இப்ப என்னன்னா தளபதி விஜய் அவர்களை பத்தி ஏதாவது கமெண்ட் பண்ணாதோ இல்ல ஏதாவது அவரை பத்தி ஏதாவது பேசினாதான் அவங்கள பத்தி எல்லாரும் பேச முடியும், நாம வந்து பாப்புலர் ஆக முடியும். நம்மளை பத்தி நம்ம வந்து ஃபீல்ட் அவுட் ஆகி கிடக்கிறவங்க, அதாவது அவங்களை யாருமே கவனிக்கல, ஒரு பப்ளிசிட்டி தேவை அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா இப்ப தளபதி விஜய் அவர்களை பத்தி விமர்சனம் பண்ண வேண்டியது. ஸோ தளபதி விஜய் பற்றி நெகட்டிவ் விமர்சனம் பண்ணோம்னா அவங்க யாரும் உத்து பார்க்காங்க. இல்லைன்னா இந்த பாரம்பரிய இந்த 75 ஹலமர கட்சி இருக்குல்ல, அவங்க ஏதாவது கவனிப்பாங்க நினைக்கிறேன். அதனாலேயே இப்போ முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா இந்த மீடியாக்களை வந்துட்டு தளபதி விஜய் நெகட்டிவா, அவருக்கு ஒன்றும் தெரியல, அவருக்கு அது தெரியல விமர்சனம் பண்றாங்க. உடனே தான் நீங்க பாருங்க, தளபதி விஜய் ஒரு போட்டோவை போட்டு தளபதி விஜய் அப்படிங்கிற பேரை பயன்படுத்தியிருந்தாதான் அந்த வீடியோக்கள் எல்லாம் வியூஸே போயிருக்கும். இல்லைன்னா அங்கே ஒரு பேர் பார்க்க கிடையாது. இந்த எஸ்விஜேகர் பேசுற பக்கம் எனக்கு அப்படியே சிரிப்பு வருது. அப்புறம் இன்னொரு காமெடி பண்ணாரு. என்ன கேட்டீங்கன்னா, அதாவது பிரசாந்த் கிஷோர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வியூ வைக்காருல, அவர் வெற்றி பெறுவாங்கன்னு தெரிஞ்சாதான் அந்த கட்சிக்கு வியூ வைப்பாரு. சாதாரண ஒரு கட்சிக்கு அவரால் ஜெயிக்க முடியுமா, இப்ப நான் ஒரு வந்து சீமான கட்சி ஒன்று கொடுக்கேன் அவரால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சீமான கட்சியை நக்கல் பண்ணிட்டாரு. அது ஒரு பக்கம் போட்டோம். அப்போ உங்க வாயிலே ஒத்துக்கிறீங்க, வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு தான் பிரசாந்த் கிஷோர் வியூ வைப்பாரு. அப்போ தளபதி விஜய் கட்சி வெற்றி பெற போகுது கட்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா, உங்க வாயிலே வந்துட்டா. ஸோ அவ்வளோதான். அதாவது தளபதி விஜய் அவருடைய தமிழை வெற்றி கழகம் வெற்றி பெற போகுது 2026 அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இன்னைக்கு அவர் வாயிலிருந்து வெளிவருது. ஸோ ஆனால் இருந்து ஒன்னே ஒன்று மட்டும் தெரியுதுப்பா, அதாவது தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நேரடியாகவோ இல்லைன்னா மறைமுகமாகவோ நிறைய பேரை வாழ வச்சுட்டு இருக்காருப்பா, வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி அடிபடிகள் முக்கியமாக இந்த சினி ஃபீல்ட்ல இருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி பயங்கரமா அந்த திமுக கொத்தடிமையில் இருக்காங்கல்ல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் பற்றி விமர்சிக்க அவங்களுக்கு அதிகப்படியான மதிப்பீடு அளவில் எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பொருளாகவோ படம் ஏதோ ஒரு அளவில் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அதனாலே தளபதி விஜயை பற்றி ஆளாளுக்கு கதறி டெய்லி நீங்கள் ஒருத்தர் கேளுங்களேன், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கதறிட்டே இருப்பாங்க இந்த மீடியாக்களில். ஸோ அந்தளவுக்கு தளபதி விஜயை பற்றி நெகட்டிவாக பேசினா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்மானம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் எப்படியோ தளபதி விஜயால நீங்கள் வாழ்றீங்களே. ஸோ அதனாலேயே இங்கே உள்ள அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு எதிராக ஏகப்பட்ட ஆட்களை காற்றை இறக்கி விட்டுருக்காங்க இந்த கதறதுக்கு. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம தக்க பதிலடியாக போராப்புகளை கொடுத்துட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.